ஆடை கொண்டதுக்கு எதுக்கு இப்போ ஆளை கொள்ளணும்? யார்கிட்ட அதிக பாவம் இருக்கோ அவங்க தான் அதிகமாக நியாயம் தீர்ப்பாங்க. இதில் ஒரு சில கிறிஸ்தவர்கள், இல்லை 99% கிறிஸ்தவர்கள், பாஸ்டர்மார்கள் மோடியை எதிர்த்தா தான் அவங்க கிறிஸ்தவன். கர்த்தர் அவரோட போராட சொல்லலையே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ ரோமர்களோட போராடினாரா? கிறிஸ்துவின் சிந்தையை நான் ஆயுதமாய் தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவீர்களா? And if you say no, I deserve it. I want to get into all sorts of indulgences. You will have a shameful end. உங்களை வெறுக்கிறது என்ன தெரியுமா? மூஞ்சில இவ்வளவு எண்ணெய் எடுத்து மூஞ்சில அப்பிக்கிறது கிடையாது. பரிதாபமா நீ உங்களை காட்டிக்கிறது கிடையாது. என்கிட்ட இந்த குறையெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் நீங்க உங்களை வெறுக்கிறது. தன் ஜீவன் வெறுத்தே தன் குரு சேடுத்தே என்னை பின்பற்றிடாதோ என் சீஷன் அல்லவே என்றுரை செய்தீரே மறைவாக்கினை இன்று நான் கேட்டேன் வந்திடுவே. ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1லேயே கர்த்தர் சொல்லியிருக்காரு, உனக்கு நான் ஆளுகையை தருவேன் என்று. ஆனா அந்த ஆளுகை இன்னும் வரல. நிறைய பேர் சொல்றாங்க, என்னுடைய மனைவியே என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. சில மனைவிமார்கள் சொல்றாங்க, என் பிள்ளைங்களே என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது. நான் ரொம்ப அவங்களுக்கு விரும்பி வேண்டி நான் எல்லாமே அவங்களுக்கு செய்கிறேன், ஆனால் என்னுடைய சகோதர சகோதரிகள் எனக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என் குடும்பத்திலேயே ஒரு ஆளுகை இல்லை. ஏன் ஆளுகை இல்லை? அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் கருத்தாய் ஜீவிப்பீர்களானால், இந்த வேத வசனத்தின்படி உங்களை மாற்றிக்கொள்ள நீங்க பிரயாசப்படுவீர்களானால், அந்த ஆளுகையை கர்த்தர் இன்றே உங்களுக்கு தருவார். எபிரேயரின் புஸ்தகம் 12:4, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நீங்க யுத்தம் பண்ணாம ஆளுகையை நீங்க பெற முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. நீங்க நினைப்பீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு ஒரு வேத வசனம் இருக்கு. அதுக்கு இது முரண்பாடா இருக்கே. பிரியமானவர்களே, எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது கர்த்தர் சொல்றாரு மோசேயை பார்த்து, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன். அப்புறம் மோசேட்ட சொல்றாரு, யாத்திராகம புஸ்தகம் 13:17, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், ஒரு வழியா கூட்டிட்டு போனா 4-5 நாள்லயே போயிருக்கலாம். ஆனா பெலிஸ்திய தேசம் வழியா போனா பெலிஸ்தர்களோடு அவர்கள் சண்டை போடணும். சண்டை போட்டா அவங்க இருதயம் எல்லாம் மனம் அடிஞ்சிரும், திரும்ப எகிப்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் தான் அந்த யுத்தத்திற்கு அவர்களை விலக்கலாக்கி இந்த செங்கட வழியா போயிட்டு சொல்றாரு, நீ கோலை மட்டும் நீட்டு, உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன்றாரு. அது எப்போ? எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே. ஆனா எகிப்தை விட்டு வெளியே வந்து 2-2.5 வருஷம் கழிச்சு அவர் சொல்றாரு, இப்ப நீ போ, இந்த கானான் தேசத்தை நீ சுதந்தரித்துக்கொள், யுத்தம் பண்ணி சுதந்தரித்துக்கொள். அங்க எத்தனை பேர் இருக்காங்க? 7 விதமான ஜாதிகள் இருக்கு. நீ போய் ஃபைட் பண்ணி அங்க சுதந்தரிச்சுக்கோ. எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யுத்தம் இல்லை, ரட்சிப்பு உங்களுக்கு இலவசமாய் வந்துருது. ரட்சிப்பு உங்களுக்கு இலவசம். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனா நீங்க ஆளுகை செய்யணும்னா யுத்தம் பண்ணணும். நீங்க கானானை சுதந்தரிக்கணும்னா யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணாம கானானை சுதந்தரிக்கவே முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இன்னும் நீங்கள் ரத்தம் சிந்தவில்லை. ஒரு இமேஜ் கொடுக்குற, நம்மள யுத்த வீரர்கள். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ண கடவன். எல்லாம் சண்டை மாதிரியே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் 7 விதமான ஜாதிகளை கர்த்தர் நமக்கு அடையாளமாக வச்சிருக்காரு. எங்க? கானான் தேசத்துல. அவர் சொல்றார், யோசுவாட்ட சொல்ற, இந்த 7 ஜாதிகளை நீ முறியடித்தாதான் கானானை சுதந்தரித்துக்க முடியும். இந்த 7 ஜாதியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன சொல்லுதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 7 ஜாதி எங்க தெரியுமா இருக்கு? எல்லாம் இங்கே தான் இருக்கு. எல்லாம் இங்கே இருக்கு.
இந்த ஏழு ஜாதிகளையும் எப்படி துரத்தணும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 7 ஜாதி என்னன்னு பார்ப்போம். ஓகே, ரெடியா? ஏவியர்கள். ஏவியர்னா ஸ்பெக்குலேட்டிவ் திங்கிங். இல்லாத ஒன்று இருக்கிறது மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ என்ன ஆகுறதோ, ஐயோ என்னம்மா வருதோ, இப்படியே போனால் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இல்லாத ஒன்று இருக்கிறத போலவே பாவிச்சு என்னை பார்த்து எப்படி முறைச்சிட்டு போறான் பத்தியா? ஒருவேளை நான் ரொம்ப ஏழையா இருக்கேன் போல, ஒருவேளை நான் இல்லாதவன் நினைக்கிறாங்க போல. இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சிந்தை எங்க இருக்குன்னா நம்ம இங்கே இருக்கு. இட்ஸ் ஆல் ஸ்பெக்குலேட்டிவ் திங்கிங். இது ஏவியரின் ஆவி. அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கும். எதை பேசும்? இங்கே இவங்க மைண்டுக்குள்ளே என்ன யோசிச்சாங்களோ அதை பேசும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோனை போட்டு பேசும். பாத்தியா என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணா பாத்தியா, இவன் என்ன பண்ணா பாத்தியா. இல்லைன்னா 4 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு டீயை கொடுத்து காஃபியை கொடுத்து என்ன பேசுவாங்க? வேதத்தில் மோசேயினுடைய ஆகமங்கள் எப்படி கிறிஸ்து வெளிப்பட்டாருன்னா, இல்லை யோவான் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துறாருனா, இல்லை ஊரு கதை உலக கதை. பேஸ் எங்க இருக்கும்? ஸ்பெக்குலேட்டிவ் திங்கிங். இதனால தான் கர்த்தர் சொல்றாரு, தேவையில்லாத வார்த்தைகளை குறித்து நீங்கள் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் உங்களை நியாயத்தில் கொண்டு வருவார். இதுவும் இல்லாம ஏவியரன் ஆவி தேவையில்லாத தர்க்கங்களை கொண்டு வரும். டிவி ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பாருங்க, நீயா நானா. இதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது நாட்டுக்கு உருப்படியான செயல் இருக்கா? அதுல இருக்கா இல்லையா? பொங்கல்ல நடத்துற பட்டிமன்றம் பழைய பாட்டா புது பாட்டா, கிராமமா இதுவா? இதனால என்ன நடக்குது சொல்லுங்க? நம்மளும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருக்கு. இந்த ஊழியரா இந்த ஊழியரா, ஏன் அவர் இப்படி பேசுறாரு இவர் இப்படி பேசுறாரு? வேதத்தில் இப்படிலாம் இருக்கா? ஏன் நீ படிச்சு பாரு, திறந்து பாரு, நீ திறந்து படிச்சு பாரு, வேதத்தில் இருக்கா? இல்லை நம்மக்கிட்ட வேற ஃபோன் பண்ணி வேற கேட்பாங்க, என்ன அந்த ஊழியர் அப்படி பேசிட்டு இருக்காரு, நீங்க ஏதாவது உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? வசனத்தில் கேட்க மாட்டாங்க யாரும். வசனம் இப்படி சொல்லுதே, யாக்கோபு இப்படி பெத்தேல் அபிஷேகம் பண்ண என்ன அர்த்தம் பிரதர்? இப்படி பவுல் சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம்? அந்த ஊழியக்காரன் அப்படி சொன்னால நீங்க என்ன சொல்றீங்க? நீ தான் தேவையில்லாத சிந்தையை மைண்டுக்குள்ள வச்சிருக்கிற, நீ தான் தேவையில்லாத தர்க்கத்துக்குள்ள நீ இறங்குற. எங்களையும் ஏன் உள்ள இழுக்கிற? ஏவியரன் ஆவி இது. தேவையில்லாத தர்க்கங்கள். நாள்தோறும் டிவி சேனல்ல தேவையில்லாத தர்க்கங்கள். சனாதனம் தேவையா? சமத்துவம் தேவையா? இதெல்லாம் நமக்கு தேவையா? இங்கிலீஷ்ல இது எம்டி ரொமான்சஸ் இருக்கு, எம்டி டாக்ஸ். இதுல ஒரு சில கிறிஸ்தவர்கள், இல்ல 99% கிறிஸ்தவர்கள் பாஸ்டர்மார்கள் மோடியை எதிர்த்தாதான் அவங்க கிறிஸ்தவன். கர்த்தர் அவரோட போராட சொல்லலையே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்ப ரோமர்களோட போராடினாரா? ரோமர்கள் அதிகமா டாக்ஸ் போட்டாங்க, ஆனா ரோமர்களோடு போராடவில்லை. ஏவியரன் ஆவி இயேசுவின் நாமத்தில் சபையை விட்டு வெளியே போவதாக. ஹல்லேலூயா. அடுத்தது ஏத்தியர். இந்த ஏத்தியர் ஆவி என்ன செய்யும்னா, உங்களுடைய இருதயத்தை சோர செய்யும். உங்களுடைய சிந்தை சில அறிவுபூர்வமான ஆலோசனைகளை சொல்லும். எப்படி தெரியுமா? நானும் இந்த பாவத்தை போராடிக்கிட்டே இருக்க பார்க்குறேன், இந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, அதனால இந்த பாவத்தை தொடர்ந்து செய். நானும் ஜெபிச்சு பார்க்குறேன், எதுவுமே நடக்கல, அதனால கர்த்தரை விட்டுறேன், என் இஷ்டத்துக்கு நான் வாழ்கிறேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், திரும்ப நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் கடனை அடைக்கவே முடியல, வேலையை விட்டுருவீங்களா? என்ன பிரதர், நானும் டெய்லி எவ்வளவோ சம்பாரிச்சு பார்க்குறேன், என் கடன் மட்டும் தீர மாட்டேங்குது, அதனால இணையிலேருந்து நான் வேலையை விட்டுட்டு சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்போம். என் பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்குது, அதனால இணையிலேருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் விடுதலை பத்திரத்தை கொடுத்துருவீங்களா? இருக்கீங்களா இல்லையா? ஆனால் கர்த்தருடைய விஷயத்தில் மட்டும், உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நீ என்ன செஞ்சால் நடக்காதுன்னு பிசாசு சொல்லுகிற இந்த ஏத்தியர் சொல்லுகிற சிந்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டு, இனிமேல் நான் கர்த்தரை பின்தொடர மாட்டேன், ஏன்னா என்னால் முடியல. இது ஏத்தியரின் ஆவி. 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தவர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் இந்த பரம ஈவை ருசி பார்த்த பின்பு எனக்கு இந்த கர்த்தர் வேண்டாம் நினைக்கிறான் பாருங்க, அவனுடைய பின்னிலைமை முன்னிலையிலும் அதிக மோசமா இருக்கும் இருக்கு. நம்ம பேதுரு மாதிரி இருக்கணும். கர்த்தர் பேதுரு திரும்பி கேட்கிறாரு, எல்லாம் போயிட்டாங்க, நீங்களும் போயிடுவீங்களா? பேதுரு சொல்ற, இல்லை ஆண்டவரே, நாங்க எங்க போவோம்? வாழ்வு தரும் ஜீவ வசனம் உங்ககிட்ட தானே இருக்கு.
உங்கள்ட்ட அற்புதம் இருக்கு இல்ல, உங்கள்ட்ட பணம் காசு இருக்கு இல்ல, உங்கள்ட்ட வந்தா நான் ஆசீர்வாதமா இருப்பேன் இல்ல, அதுக்காக நான் பின்னாடி வரல. எனக்கு பேரு புகழும் இருக்கு, அதுக்காக நான் பின்னாடி வரல. வாழ்வு தரும் ஜீவ வசனம், நித்திய வசனம், ஜீவ வசனம் உங்கள்ட்ட இருக்கு, அதனால நான் உங்க பின்னாடி வரேன். ஹல்லேலூயா. அதையே நம்மளும் சொல்லுவோம். உங்களுடைய கடன் தீருதோ தீரலையோ, வீடு கட்டுறீங்களோ கட்டலையோ, வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, வாழ்வு தரும் ஜீவ வசனம் உங்கள்கிட்ட இருக்க ஆண்டவரே, நான் உங்க பின்னாடி வரேன். ஆனா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட தருவேன்றார் கர்த்தர். மூணாவது ஒரு ஆவி எமோரியர்கள். எமோரியர் யார் தெரியுமா? மலை மேல இருக்கவங்க, பெருமை ஆவி. இந்த பெருமை உள்ளவங்களுக்கு, மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு கசப்பு இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில. ஏன்? இந்த ஆமானுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, மொர்தெகாய் எனக்கு வணக்கம் சொல்ல, இவன் எனக்கு பார்க்கல, எனக்கு உரிய மரியாதை எனக்கு தரல, என்ன சேர்ல உட்கார வைக்கல, என்ன விசாரிக்கல, எனக்கு அது பண்ணல இது பண்ணல. இது எமோரியரின் ஆவி. மலையில தான் இருப்பாங்க அவங்க, கீழே இறங்கியே வரமாட்டாங்க. சிந்தை, செயல்பாடுகள், பேச்சு எல்லாம் மேலதான் இருக்கும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எமோரியரின் ஆவி மேட்டிமையான வார்த்தைகள், மேட்டிமையான எண்ணங்கள். அது சிலர் ரொம்ப கிளவராக அதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வீட்டுக்காருக்கு ஒரு புதுசாக ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு வைங்களேன், அது வரைக்கும் இல்லாத சொந்தங்கள்லாம் சும்மா கூப்பிடுவாங்க ஃபோனை போட்டு. என்ன பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்காரர், என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்காரா, ஓகே ஓகே, சும்மா விசாரிக்க தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா, ஓகே ஓகே. என் வீட்டுக்காருக்கு நேற்றுக்கு தான் ஒரு நல்ல ஒரு வேலை கர்த்தருடைய கிருபையில், அதுதான் மேட்ரு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணதே. சும்மா உங்களை விசாரிக்க ஃபோன் பண்ணேன். விசாரிக்க நான் முந்தானத்தில் பேசியிருக்கணும். ஆனால் இந்த இன்டர்வியூ போகும்போது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஏன்? தோத்து போனால் அவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப மானக்கேடாக இருக்கும்ல. தேவையில்லாத வீண் பேச்சு. கர்த்தரதை அருவருக்கிறார். அதுவும் இல்லாமல் இவங்க மேலேயே தான் உட்காந்துருப்பாங்க, கீழே இறங்கியே வரமாட்டாங்க. இது ஒரு பிசாசு நாவி. செம்மறி ஆடுக்கும் கருப்பு கலர், அதான் வெள்ளை ஆடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே குனிஞ்சே தான் போகும். இத்தனைக்கும் கொளுத்து கொளுத்து அதான் இருக்குது அழகா பார்க்கறதுக்கு. அது பேசாமல் போகும். முன்னாடி ஆடு எப்படி போகுதோ அது பாடி போகும். இந்த கருப்பு கலர் ஆடு இருக்குல்ல, வெள்ளாடு, அது கீழே கால் இருக்காது. அதுக்கு 4 செங்கல் இருக்கும் அங்கங்கே. அந்த செங்கல் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் இப்படி நிற்கும். என் கீழே நிற்காதான், ஓட்டு மேலே நிற்கும். பார்த்துருக்கீங்கள? அவங்க மேலான இடங்களை தான் நாடுவாங்க ஆடு. அதனால தான் ஃபஸ்ட்டு அதை பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை வெட்டிடுறாங்க. அதுதான் ருசியாக இருக்குங்கிறாங்க. நம்ம கேட்குற வேற, செம்மறி ஆடு ஐயா நோ நோ நோ, அதனால ருசியாக, ஏன்னா கை காலெல்லாம் விரிச்சு நல்லா நின்றுச்சு, அதான் பிடிச்சி வெட்டுங்கடாத. இருக்கீங்களா? கர்த்தர் நகைக்கிறார். என்ன பேச்சு பேசிட்டு இருந்தா ஒன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை வெட்ட போறாங்க. கருப்பாடு போல இருக்கவங்க, மேலே இருக்கிறவங்க மற்றவங்கள அதிகமாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படியா சொன்னா, அப்படியா செஞ்சா, போன வாரம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஸ்டேஷன் கூட போயிட்டு வந்திருப்பான் அந்த பையன். உடனே இவங்க வேணுங்கன்னு, ஏன் வீட்டுக்காரங்க நீங்கள் சொல்கிறது இல்லையா, நீங்கள் ஜெபிக்கிறது இல்லையா, உபவாசம் போடுறது இல்லையா? ஏன் பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது, நான் விட்டு வெளுத்துருவேன். ஆனால் அங்கே தான் தெரியும், வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். வடிவேல் மாதிரி அவன் வெளுத்துக்கிட்டு இருப்பான். தாவீது எந்த பாவமும் செய்யாதப்ப இறக்க குணமாக இருந்தார். ஆனால் தாவீது பத்சேபாளோட தப்பு பண்ணதுக்கப்புறம் ஆடை கொன்னதுக்கு அவனை கொல்லுங்க, அவன் சாகணும் அப்படிங்கிறார் தாவீது. ஆடை கொன்னதுக்கு எதுக்கு இப்போ ஆளை கொல்லணும்? செத்தது ஆடு தானே, கண்ணுக்கு கண்ணு தானே, பல்லுக்கு பல்லு தானே பிரமாணம் சொல்லுது. 30% எக்ஸ்ட்ரா சார்ஜோட சேர்த்து போட்டு ஒரு 2 ஆட்டுக்குட்டியாக வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. இப்படி தானே தீர்ப்பு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்றாரு, அவன் சாகணும். ஏன் சொல்லுங்க? பாவம் உள்ள இருக்கு. அவங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் இருப்பாங்க. யார்கிட்ட அதிக பாவம் இருக்கோ அவங்க தான் அதிகமாக நியாயம் தீர்ப்பாங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 8:13. சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். சிலர் சமாதானம் பண்றேன்ட்டு பேச்சில் சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. அதுதான் அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் சேர முடியாத அளவுக்கு இருக்கும். இவங்க சும்மா விட்டுருந்தாவாச்சும் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆனால் நம்ம மன்னிச்சிருங்க நீங்க. இவன் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க நான் மன்னிச்சிருங்க. மன்னிக்கணும் இருந்த ஐடியா கூட போயிருக்கும்.
அது ஒரு கிருபை பிரியமானவர்களே. சமாதானம் பண்ணுறது ஒரு கிருபை. அதை பண்ண தெரிலனா பேசாமல் இருப்போம். உங்களுக்கு என்ன கிருபை அளிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் செஞ்சால் போதும். எல்லாம் சமாதானம். நம்ம தானே பிரதர் சமாதானம் பண்ணணும். யார் சொன்னா? உனக்கு சொன்னாரா? சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். உனக்கு சமாதானம் பண்ணக்கூடிய கிருபை இருந்துச்சுன்னா பண்ணு. உனக்கு சாந்த குணம் தான் உன்னுடைய கிருபைனா அதை நீ செய். இந்த கசப்பு நமக்குள்ள வருது பாருங்க, அன்பிற்கு விரோதமான கசப்புகள், இதையெல்லாம் நம்ம எட்டி உதைப்போம். உங்களுடைய உண்மையான நிலையை நீங்க அறிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வெக்கமா இருக்கும். ஆனா நீங்க அறிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி மூடுறீங்க பாருங்க. அப்ப நீங்க போராடுங்க. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இந்த பெருமை கோலியாத்த போல இருக்கான். எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்க கசப்பு மிக கேவலமா மலை மாதிரி இருக்கு. Let's accept that and go fight against it. அதற்கு விரோதமா போராடுங்க. அடுத்தது கானானியர்கள். யார் தெரியுமா? கானானியர் எமோரியருக்கு ஆப்போசிட். இவன் எல்லாம் மேலே ஆடு மாதிரி மேலேயே இருக்கும். இது எப்படி தெரியுமா? நான் அப்படியே கீழே தான் அலைவேன், எலி மாதிரி அப்படியே எல்லாத்தையும் எனக்கு கரண்டிட்டு போயிடும். அது வீட்டுக்குள்ள விட்டா பெரிய தொல்லையா இருக்கும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் பாஸ்டர் தான், எல்லாம் சிஸ்டர். அவங்கள கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் எங்க இருப்பேன்? அங்க கீழே எங்கேயாச்சும் ஒரு இடம் கொடுங்க பிரதர், நான் அப்படியே இருந்துக்கிறேன். சேர்ல சேர் வேணாம். பாஸ்டர் உட்காரும் போது நான் சேர்ல உட்காரலாமா? நான் கீழே உட்காந்துக்கிறேன். எதுக்கு அங்க உட்கார்ற? அங்க ஓட்டையை போட்டு எங்க போலான்னு. கானானி நாவி, மாய்மாலமான தாழ்மை. யாருக்கு தெரியுமா அது இருக்கும்? கானானியர்கள் எதுல தெரியுமா சிறந்தவர்கள்? கலை, இசை, கட்டிட நிபுணர்கள் இவங்க. நான் இப்ப சொன்ன இந்த மாய்மால தாழ்மை இந்த மாதிரி பீப்புளுக்கு இருக்கும். மியூசிக் வாசிக்கிறவங்க உடனே டக்குனா பாஸ்டருக்கு இருக்குமோ? இது உங்களுக்குரியது. நான்லாம் போராடியாச்சு, நீங்க போராடிக்கோங்க. இந்த மியூசிக் வாசிக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், எனக்கு தான் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்பா, இதெல்லாம் எனக்கு இல்லை பிரதர். எனக்கு கட்டடமும் செய்ய தெரியாது, எனக்கு கலையும் கிடையாது, எனக்கு இசையும் கிடையாது, எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. எங்கேயாச்சும் ஒட்டிக்கிட்டு இருக்கும், தேடி நீங்கள் தான் பார்க்கணும். பொதுவாக இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த எண்ணத்தை கர்த்தர் வெறுக்கிறார். இது கானானி நாவி. சிரிக்கவே மாட்டாங்க, ஒரு மன அழுத்தத்திலே இருப்பாங்க. அப்படியே நமக்கே ஐயோ பாவண்டா, போ வா படுத்துக்க போ, நான் கூட கீழே தரையில் படுத்து, நீ பெட்டில் படு, ஒரு 2 நாள் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போ. ஆனால் அந்த பெட்லேயே ரொம்ப சோகத்தோடு தான் படுத்திருப்பாங்க. இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. இந்த எண்ணம் நமக்கு வரும்போது இது கானானின் ஆவி, இது ஏவியனோட ஆவி. ஏவியனா எப்போ என்ன சொன்னீங்க மறந்துருக்கும் உங்களுக்கு, இப்போ தெரியாது. வீட்டில் போய் திரும்ப போட்டு நோட்ஸ் எழுதி திரும்ப எடுத்து படித்து பாருங்க. எங்கள் அப்பா நோட்ஸ் எடுப்பார், சிபிஎம்மில் நிறைய மெசேஜ் எழுதுவார், அப்படியே எழுதுவார் பேப்பர். எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, அந்த பேப்பரை என்ன பண்ணுறாருன்ட்டு. மடித்து பைய புக்கு எல்லாத்துலேயும் அவருடைய பைய இவ்வளோ இருக்கும். ஒரு நாளும் திரும்ப வீட்டுக்கு அதை திறந்து நான் ஒரு நாள் பார்த்தேன். எங்கள் அம்மா பார்ப்பாங்க, இந்த மனுஷன் குப்பம் மாதிரி வச்சிருக்காப்ல, இந்த ஆளுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் போடும்போது போட்டுருவாங்க, பேப்பர்காரனுக்கு போட்டுருவாங்க. இதில் வேற ரவுண்டாக வராது, 200 ரூபா கொடுக்குறது. மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா பைபிள் இருக்கிறத எடுத்து போட்டுருவாங்க. எங்கள் அப்பா வேலை முடிச்சுட்டு வருவார் 4:30 கரெக்டாக. பார்ப்பார், காப்பி குடிக்கிறீங்களா? காப்பிலாம் வேணாம், பால் மட்டும் கொடு. ஓகே, பாலை குடிக்க. பாலை போடுறதுக்குள்ள இங்கே இருந்தது எங்கே, பைபிளில் இருந்தது எங்கே? ஒரே சண்டை. எங்கள் அம்மா சும்மா கிடக்காம, அது என்னைக்கு நீங்கள் திறந்தீங்கன்னாங்க, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு 9 வரைக்கும் நடக்கும் சண்டை. அது போச்சு, அவ்வளோதான். உனக்கு தெரியுமா வேதத்தை பற்றி தெரியுமா? நீ ஒன்றை படிக்காத, உனக்கு ஒன்றுமே தெரியாது. உனக்கெல்லாம் ஏதாவது தெரிஞ்சிருந்தா தானே. ஏங்க அது எங்கள் அம்மா சும்மா விட மாட்டாங்க. அது எதுக்குங்க நீங்கள் சும்மா வச்சுருக்கீங்க? நீங்கள் என்னைக்கு சும்மாட்டியா குதிப்பார் கடந்துக்கு. அது எனக்கும் ஒன்றும் புரியல. சரி ரைட்டு, ஒருவேளை அப்படியே எங்கள் பாப்பா நைட்டு பரீட்சைக்கு முன்னாடி இந்த புக் இப்படி வச்சுக்கும், எல்லாம் உள்ளே போகுதுப்பா அப்படி. அது மாதிரி ஒருவேளை எங்கள் அப்பா
ஒவ்வொருத்தரையும் எழுதி எழுதி இப்படி வச்சுக்கிட்டா மேல உள்ள போ நினைச்சாரோ தெரியல. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு எப்படின்னா எல்லாம் இருக்கணும், அப்படியே குப்பை மாதிரி இருக்கணும். அப்பா நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும். சுத்தம் பண்ணிட்டா ஒரே கவலையா போயிடும். ரோமரின் புஸ்தகம் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். நான் பேசினா அவங்க கேட்பாங்க, பிரதர் சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு முடிச்சு தரேன் பிரதர், கர்த்தருடைய கிருபையில கரெக்டாக நான் மாட்டி தரேன். இது என்னால் பண்ண முடியும் கர்த்தருடைய கிருபையில. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் மதில கூட தாண்டிட்டு வரேன். அதுதான் தாவீது சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் போய் அந்த கோலியாத்தை முறியடிக்கிறேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் அந்த பலத்தை கொடுத்துருக்கிறார். பெர்சியர் நிர்விசாரத்தின் ஆவி சபையில் இன்னைக்கு இது அதிகமா இருக்கு. தேவ சபை இதை குறித்து எச்சரிக்கையா இருப்பீர்களாக. இது ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் லிபர்ட்டி. நான் சொல்றேன் கேளுங்க, 2 விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒன்று வந்து கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற இடம், 2வது சபைக்கு நீங்க கொடுக்குற இடம். ஏன்னா கர்த்தர் சபையாக தான் எடுத்துக்க போறார். யூ கேன் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் திஸ். சிலர் சமாதானத்திற்காக சபையை விடுகிறார்கள். அவருடைய நிலை ஐயோ. ஏன் சபையை விடுறாங்க? வராட்டி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது. கர்த்தர் சொல்லிட்டார் நான் எங்கேயுமே இருப்பேன்னு. அப்படி சொல்லவே இல்லையே. எங்க இருக்கு பைபிளில் நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன்ட்டு? வேதத்தில் என்ன தெரியுமா இருக்கு? வேதத்தில் என்ன இருக்கு? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கர்த்தர் எங்க வாசம் பண்றாரு? மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனை உலாவுகிறார். பரிசுத்தர்கள் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். பயத்தோடே நற்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். சாத்தானை ஜெயித்த நம் இயேசு நமக்குண்டு. சாத்தானை ஜெயித்த நல் இயேசு நமக்குண்டு. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். நீங்க தனியறையில பண்ற ஜெபத்திலே கர்த்தர் பதில் அளிக்கிறார், அவர் கேட்கிறார். ஆனா சபையில் தேவன் எழுந்தருளுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனேசு அவர் உலாவுகிறார். பரிசுத்தர்கள் மத்தியிலே பரனேசு உலாவுகிறார். தேவன் நீதியாய் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் ஒன்று உண்டு. அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். கோத்திரத்தார் யாவரும் அவரை கண்டு நடுங்குவார்கள். அவரை குத்தினவர்கள் யாவரும் புலம்புவார்கள். நான் அந்த கனவுல பார்த்தேன். யாரும் அவரை முகத்தை கூட பார்க்க முடியாது.
அவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர். அவர் நீதிபரர். ஆனா அந்த நியாய தீர்ப்பு நாளிலே பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பூமி எல்லாம் நடுங்கிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லலாம், அவர் the person who's a judge up there, அங்கு நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார்ல, is my father. என்னுடைய அப்பா அவர். எங்க சபையில் அவர் உலாவி இருக்கிறார். அவருடைய ஆடையின் தொங்கல் எல்லாம் எங்க மேல பட்டிருக்கு. அவர் எங்க மத்தியில உலாவி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள நம்ம வரணும். இந்த சபைக்குள்ள நீங்க இருக்கக்கூடாதுன்னு, சபை கூடுதல்ல சேரக்கூடாதுன்னு பிசாசு பல தந்திரங்களை எதுவும் செய்ய மாட்டான். நீங்களே உங்களுடைய நிர்விசாரணத்தில் ஏன் பாவம் இந்த பிசாச, அவன்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கிடையாது. சபைக்கு நீங்க ஏன் வரல? மழை பெய்து வரல. பிசாசா மழையை கொடுத்தான். சபைக்கு ஏன் இன்னைக்கு வரல? ரொம்ப வெயில் அடிக்குது. ஆனா கர்த்தருடைய மகத்துவத்தை நீங்களாம் பார்த்தீங்கன்னா யாரும் இப்படி இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய பரம தரிசனத்தை பார்த்த டிஜிஎஸ் அவர் ரொம்ப பயத்தோடு இருப்பார். மகத்துவத்தை பார்த்த யோவான் செத்தவனை போல விழுந்தேன்கிறார். தட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட். எத்தனை பேருக்கு இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பிரயோஜனம் ஆயிட்டு இருக்கு? தேவையில்லாத காரியங்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. உண்மையா நீங்க விரட்டி விடுங்க, ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. தன் ஜீவன் வேறுத்தே தன் குரு சேடுத்தே என்னை பின்பற்றிடாதோ என் சீஷன் அல்லவே. தன் குரு சேடுத்தே தன் ஜீவன் வேறுத்தே என்னை பின்பற்றிடாதோ என் சீஷன் அல்லவே. என்றுரை செய்தீரே மாறாய் வாக்கினை இன்று நான் கேட்டேன் வந்திடுவேன். என்றுரை செய்தீரே மாறாய் வாக்கினை இன்று நான் கேட்டேன் வந்திடுவேன். கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமந்து என்னை நானே வெறுத்து உம்மை நான் பின்பற்ற ஆயத்தமாயிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இட்ஸ் அ லைஃப் வர்த் லிவிங். உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை உங்கள் ஜீவனை வெறுத்து பின்பற்றுகிறது ஒரு பாக்கியமான காரியம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உங்களை வெறுக்கிறது என்ன தெரியுமா? மூஞ்சில இவ்வளவு எண்ணெய் எடுத்து மூஞ்சில அப்பிக்கிறது கிடையாது. பரிதாபமா நீ உங்களை காட்டிக்கிறது கிடையாது. என்கிட்ட இந்த குறையெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் நீங்க உங்களை வெறுக்கிறது. ஆமா, என்கிட்ட எமோரியர் நாவி இருக்குன்னு சொல்லுது பாருங்க, அதுதான் உங்களை உண்மையா வெறுக்கிறது. எனக்கு அளக்கப்பட்ட அளவு இவ்வளவுதான் சொல்றீங்க பாருங்க, எனக்கு இவ்வளவுதான் தகுதின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் உங்களை நீங்கள் வெறுப்பது. இவ்வளவு குணங்கள் உங்களுக்கு இருக்கு பாருங்க, ஆனாலும் நான் கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்க சிலுவை. உங்களுக்கு முன்பாக நமக்கு முன்பாக சிலுவையை சுமந்து சென்ற கிறிஸ்து இயேசுவை நாம் பின்பற்றுவோமாக. கிர்காசியர், இதை பத்தி நான் அதிகமா சொல்ல, ஏன் தெரியுமா? எல்லா மாமிசீக பாவங்களும் இந்த கிர்காசியர்கள்ட்ட இருக்கு. the spirit of flesh, the spirit of lust, ஆசை, மோகம், இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், இது கிர்காசியரின் ஆவி. பால் வாஷர் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, a person addicted to pornography is not even a basic Christian. ஆபாசமான படங்களுக்கு அடிமையா இருக்கிறவன் அவன் ஒரு அடிப்படை கிறிஸ்தவன் கூட இல்லை. ஏன்? நீங்க ஜெயிக்க வேண்டிய சத்துரு இவன் தான். நாம் பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். நம்ம ஜெயிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் சத்துரு the கிர்காசியரின் ஆவி, the spirit of flesh. Hallelujah. Let that get away from this church in the name of Jesus. எனக்கு இதெல்லாம் விடுறது கஷ்டம் தான், பட் I'm wanting to put in a fight. நான் ரத்த சிந்துற அளவுக்கு நான் போராட நான் ரெடியா இருக்கேன். எத்தனை போர் வீரர்கள் இங்க இருக்கீங்க? நீங்கள் போர் வீரர்கள் என்று சொல்வீர்களானால் நீங்கள் ராஜாக்களாய் மாறுவீர்கள். கிறிஸ்துவின் சிந்தையே ஆயுதமாகவே தரித்து உன் மனதினில்
மரித்தவனாகவே கிறிஸ்துவின் சிந்தையே ஆயுதமாகவே தரித்து உன் மனதினில் மரித்தவனாகவே கிருபையின் நிறைவே அழைத்திர் முன் அறிந்தே திருசித்தம் செய்வேன் வெறுத்தென்னையே கிருபையின் நிறைவே அழைத்திர் முன் அறிந்தே திருசித்தம் செய்வேன் வெறுத்தென்னையே. ஓ, இந்த கிருபை இந்த சபைக்கு உண்டாவதாக. உங்களை நீங்களே வெறுத்து, என்னை நானே வெறுத்து உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணம் செய்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த சபைக்கு உண்டாவதாக. அப்படியானால் கர்த்தரை நீங்கள் முகமுகமாய் சந்திக்கும் போது நீங்க தைரியமா சொல்லலாம், லார்ட் ஐ ஃபாட் மை பேட்டில். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு இதன் முதல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எல்லா வேசித்தன சிந்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போவதாக. எல்லா அருவருப்பான பழக்க வழக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போவதாக. கிறிஸ்துவின் சிந்தையை நான் ஆயுதமாய் தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவீர்களா? உங்களை நீங்களே வெறுக்க இன்று அர்ப்பணம் செய்வீர்களானால் தேவ சித்தத்தை தைரியமாய் செய்ய முடியும். And if you say no, I deserve it, I want to get into all sorts of indulgences, you will have a shameful end. வெட்கத்தின் முடிவு உங்களுக்கு முடிவாய் இருக்கும். கடைசியாக எபூசியர் நாவி. எபூசியர் நாவி என்ன தெரியுமா? காலு கீழே மிதிக்கிறது, எப்ப பார்த்தாலும் களத்துல போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. டிராம்பிள் அப்பான். நம்ம நிறைய நேரம் கிறிஸ்துவ இப்படி போட்டு மிதிச்சிருக்கோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய செவிகளை மந்தமாக்கி இருக்கிறோம். நீங்க கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை போட்டு கீழே மிதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதான் எபூசியன் ஆவி. அது ஒரு களம், த்ரெஷிங் ஃப்ளோர். மிதிச்சதெல்லாம் போதும். நான் உமக்கு உரிய கனத்தை நான் தரேன், உமக்கு உரிய மரியாதை நான் தரேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எந்த இடத்துல நீங்க கர்த்தரை மிதிச்சீங்களோ, எந்த இடம் களமா இருந்துச்சோ, எந்த இடம் எபூசியனின் களமா இருந்ததோ, அந்த இடத்தையே கர்த்தர் எருசலேமாய் மாற்றுவார். ஏன்னா ஓர்னான் என்னும் எபூசியனின் களத்தில் தான் இன்னைக்கு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. அவனுக்கு பேர் இப்படி இருக்கு, ஓர்னான் என்னும் எபூசியன். எந்த இடத்துல நீங்க கர்த்தரை போட்டு கீழே மிதிச்சீங்களோ இன்னைக்கு சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, என் ஜீவனை நான் வெறுத்து, என் சிலுவையை நான் சுமந்துகிட்டு நான் உங்க பின்னாடி வர ஆண்டவரே, அந்த இடத்தை கர்த்தர் மகாராஜாவின் நகரமாய் மாற்றுவார். Hallelujah. And all that you need to do is this. நீங்க போய் சண்டைனா பெருசா சண்டைலாம் நினைக்காதீங்க. Just stand up to it. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ யுத்தத்துக்கு போய் எதிர்த்து நில்லு, போதும். இவ்வளவுதான் நீங்க செய்யணும். பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லு, போதும். ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆனா தாவீது என்ன தெரியுமா பண்ணாரு? கவனை எடுத்துக்கிட்டு கோலியாத்திற்கு எதிரே ஓடி, அவர் எதிரே ஓடி. நீங்க நினைக்கிறீங்க அந்த கவனெல்லாம் அவரை ஜெயிக்க வைக்கல, அந்த கல்லுலாம் ஜெயிக்க வைக்கல. ஏ தெரியுமா, நான் எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சார்ல, அதனாலதான் வசனம் சொல்லுது, பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு உங்களுக்கு ஜெயம் வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டாண்ட் அப் டு இட்.